நாட்டை முன்னேற்றுவதே ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய அடிப்படை கொள்கை அப்படின்னும், தங்களுக்கு யாரும் போட்டியாளர்கள் கிடையாதுன்னும் அந்த அமைப்புடைய தலைவர் மோகன் பகவத் தெரிவிச்சிருக்காரு. ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டையொட்டி சென்னை திருவான்மையூர்ல உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர்ல நடைபெற்ற இளைஞர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய மோகன் பகவத், ஆர்எஸ்எஸ் என்பது மக்களை ஒருங்கிணைக்கும் சக்தி பெற்ற அமைப்புன்னு குறிப்பிட்டாரு. இந்த இயக்கம் தனி மனித ஒழுக்கத்தை மேம்படுத்துதுன்னும், நல்ல மனிதர்களை உருவாக்குறதே ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய முக்கிய குறிக்கோள்னு சொல்லியிருக்காரு. ஆங்கிலேய அரசு ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு எதிராகவே செயல்பட்டு இருந்துச்சு. பிரிவினைகளை உடைத்து ஒரே நாடு ஒரே மக்கள் என்பதை நிலைநாட்டுவதே தான் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையா இருந்ததுன்னு மோகன் பகவத் குறிப்பிட்டிருக்காரு. தாங்கள் இந்துக்களை விழிப்புணர்வு அடைய செய்யறோம் அப்படின்னு ஒரே நாடு என்ற எண்ணத்தை அறிய செய்யறோம்னோ, மக்களை ஒருங்கிணைப்பதும் சங்கத்தை விரிவுபடுத்துவதும் நம்முடைய கடமையா இருக்குதுன்னு கூறினாரு. ஒவ்வொரு 10,000 பேர்லயும் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் ஒருவர் இருக்கணும் அப்படின்னும், அனைத்து சமூக மக்கள் இடையேயும் நம்ம அமைப்பினர் இருக்கணும்னு நல்ல மனிதர்கள் சேர்க்கை லட்சியத்தை அடைய உதவும்னு மோகன் பகவத் கூறியிருக்காரு.